சென்னையில் 27 தளங்களுடன் பிரம்மாண்டமான சென்ட்ரல் ஸ்கொயர் டவர் எனப்படும் வணிக வளாகம் மற்றும் பொழுதுபோக்கு கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. இதன் சிறப்பம்சங்கள் குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சென்னை மாநகரில் பொதுமக்களின் பயண தேவைகளை பூர்த்தி செய்வதில் முக்கிய பங்காற்றுகிறது மெட்ரோ ரயில். ரயில் சேவையை தொடர்ந்து வணிக வளாகங்கள், பார்க்கிங், விளம்பரங்களுக்கு அனுமதி என பல்வேறு வகைகளில் வருவாய் ஈட்டி வருகிறது மெட்ரோ ரயில் நிர்வாகம். இதன் தொடர்ச்சியாக சென்ட்ரல் ரயில் நிலையம் எதிரில் 27 தளங்கள் கொண்ட பிரம்மாண்டமான வணிக வளாகம் மற்றும் பொழுதுபோக்கு கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமும் டிட்கோவும் இணைந்து 570 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் இந்த கட்டடத்திற்கு சென்ட்ரல் ஸ்கொயர் டவர் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. 27 தளங்கள் கொண்ட கட்டிடத்தில் தரைத்தளம் தொடங்கி 4வது தளம் வரை வணிக கடைகள், உணவகங்கள், திரையரங்குகள் அமைய உள்ளன. 5ஆம் தளத்திலிருந்து 25வது தளம் வரை தனியார் மற்றும் இதர அலுவலகங்களுக்கு வாடகைக்கு ஒதுக்கப்பட உள்ளது. 26, 27 மற்றும் 28வது தளங்களில் நட்சத்திர விடுதியும் அமைய உள்ளன. மேலும் அடித்தளத்தில் 600 கார்கள் மற்றும் 1600 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் அளவிற்கு பார்க்கிங் வசதி ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறுகிறார் மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் அர்ஜுனன். 12 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அதிகமாக ரீட்டைல் ஸ்பேஸு, கமர்ஷியல் ஸ்பேஸு, மல்டிப்ளெக்ஸு, ஹோட்டல்ஸு, இந்த மாதிரி மல்டி யூசேஜ் பில்டிங்கை பிளான் பண்ணியிருக்கோம். இதனுடைய டோட்டல் காஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அந்த பார்க்கிங்க்கு அலோனுக்கு நாங்கள் 196 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே பார்க்கிங் மேலே கட்ட போகிற அந்த 27 மாடிக்கு ஒரு சுமாராக ஒரு 360 கோடி டு 370 கோடி வரும். டெண்டர் கூட இப்போ அவார்ட் பண்ண போகிறோம். எல்லாம் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. ஒரு வாரம் 10 நாளில் டெண்டர் கொடுத்துருவோம். இந்த ஃபெசிலிட்டி வந்துச்சுன்னா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்னையின் அடையாள கட்டடங்களான சென்ட்ரல் ரயில் நிலையம், விக்டோரியா ஹால், ரிப்பன் மாளிகை உள்ள அதே பகுதியில் புதிய அடையாளமாக தடம் பதிக்க உள்ள சென்ட்ரல் ஸ்கொயர் டவர் 2027இல் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்கிறது மெட்ரோ ரயில் நிர்வாகம். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்மோகனுடன் செய்தியாளர் விஷ்ணு தங்கவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.